வருமான வரி தாக்கல் செய்யாத வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா ஆகியோர் ஜூன் 30ஆம் தேதி தவறாமல் நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 1991 முதல் 93ஆம் ஆண்டு வரையிலான நிதியாண்டுகளில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை. இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவ்வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி பலமுறை நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஜெயலலிதா மற்றும் சசிகலா தரப்பு பல்வேறு காரணங்களை காட்டி விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கடந்த ஜூன் 3ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜூன் 9ஆம் தேதி ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் திங்களன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சசிகலாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றும் முதல்வர் ஜெயலலிதா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஏற்கனவே திட்டமிட்டுள்ளதாலும் ஆஜராக முடியவில்லை என்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு வருமான வரித்துறை வக்கீல் ராமசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வரும் 30ஆம் தேதி கண்டிப்பாக எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். நேரில் விளக்கம் அளிக்கவும் அறிவுறுத்தினார். முன்னதாக இது தொடர்பாக முதலில் பகல் 12 மணி அளவிலும் பின்னர் 3 மணி அளவிலும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு மாலை 5:45 மணி அளவில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.